Hello dear brothers and sisters. So சமத்துவம் ரீஸ்டார்ட் பேட்ச். ஸோ பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஷின் நம்ம கொஷின் கேட்டிருப்போம். நிறைய பேர் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கீங்க. டெலகிராமில் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் நடத்தினேன். நிறைய பேர் நான் ஆன்சர் பண்ணேன், நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் நான் இதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன டெஸ்ட்டு போட்டு பார்க்கல, நான் இதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறது, நான் டெஸ்ட்டு போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன் அப்படின்ற ஆப்ஷன்லாம் யார் டிக் பண்ணியிருக்கீங்களோ தயவு செஞ்சு சொல்கிறேன், என்ன சொல்கிறது, நம்ம டைம்ன்றதே இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடையாது, புரியுதுங்களா. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் படிக்க முடியுமோ படித்தே ஆகணும், டெஸ்ட்டு போட்டு பார்த்தே ஆகணும், ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் படிக்கவும் செய்யணும், தயவு செஞ்சு டெஸ்ட்டு போட்டும் பாருங்கள். ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற டெஸ்ட்டு வீக்லி நான் பொதுத்தமிழுக்கு மட்டும் நான் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பொதுத்தமிழுக்கு மட்டும் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டையும் தயவு செஞ்சு வீக்லி நான் கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரை அழகாக என்ன சொல்கிறது ஒரு OMR எடுத்து அழகாக டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, நான் இன்னும் எந்த டெஸ்ட் பேட்ச்லையும் நான் ஜாயின் பண்ணல, நான் டெஸ்ட்டே போட்டு பார்க்கலாம், எனக்கு இந்த ஐடியாவே இன்னும் இல்லை, நான் வந்து எக்ஸாம் வரதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன், 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா. எக்ஸாம் உங்களுக்காக நிற்க போகிறது கிடையாது. என்னது நம்ம என்ன சொல்கிறது, நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் கிராக் பண்ண முடியும், சரியா. நல்லா படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கலனாலும் அது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஓகேவா. எந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் போட்டு பார்க்கணும், எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே நம்ம தப்பு பண்ணல, ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், ஓகேவா. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தானே தெரியும், ஓகேவா. இப்போ யாரெல்லாம் இதனாலும் ப்ராக்டிஸ் பண்ணலையோ, நான் படிச்சிட்டேன் சார் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்றவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த பொதுத்தமிழ் டெஸ்ட் சீரிஸ் ஸோ ஃப்ரீ தான், தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வாரம் போட்டு பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே நான் டெஸ்ட் எழுதணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஓகேவா. ஆனால் இந்த 100 பேர் மட்டும் பத்தாது இல்லையா. ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35,000 தாண்டி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். அவ்வளோ பேரில் 100 பேர் தான் டெஸ்ட் எழுதுறீங்களா அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் ஃப்ரீ டெஸ்ட் தான், நீங்கள் எதுவும் சொல்ல பே பண்ணி நீங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கிளாஸஸ் ஃப்ரீ தான், டெஸ்ட் ஃப்ரீ தான். தயவு செஞ்சு ஒழுங்காக படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்து பாருங்க, ஓகேவா. இந்த 100 பேர் 150 பேர் 200 பேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நிறைய பேர் டெஸ்ட்டை போட்டு பார்த்து பாருங்க. நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் சரி, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ நான் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார், நான் அங்கேயும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் இங்கேயும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிங்க, ஓகே, நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்க. அதே சமயத்தில் என்னுடைய கொஸ்டின் பேப்பரும் நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டினும் ஃப்ரீ தான், ஓகேவா. டவுன்லோட் பண்ணி அதை என்ன பண்ணலாம், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வேற எங்கேயோ ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை வேற எங்கேயோ நீங்கள் படித்தாலும் சரி, அங்கே எடுக்கக்கூடிய கொஷின் பேப்பர் அதில் கேட்கக்கூடிய கொஷின்லாம் வந்து பார்த்தோன்னா அது ஒரு அவங்களுடைய மைண்ட் செட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நான் எடுக்கிற கொஷின்லாம் என்னோட மைண்ட் செட்டில் ஓகே, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஷின் கேட்டோம்னா பசங்களுக்கு வந்து என்ன சொல்ல ஆன்சர் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தயாராகிப்பாங்க, ஓகேவா. எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்போங்க. எப்படி வந்து இந்த மாதிரிலாம் கொஷின் திடீர்னு வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுன்ற ஒரு ரெடியாக போவீங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் இதையும் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் மிக மிக குறைவு, ஓகேவா. நம்மளுக்கு என்ன டைம் இருக்குது, இன்னும் நிறைய மாதங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும், ஓகேவா. நியூ இயர் பிறந்துச்சா, 2026 நியூ இயர் பிறக்கட்டும் படிச்சுக்கலாம்னு சொல்லணும் இல்லையா. போயிடுச்சு, 3 மாதம் போயிடுச்சு, 90 நாள் முடிஞ்சிடுச்சு, ஓகேவா. 90 நாள் 3 மாதம் பாருங்கள், கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. 2026 பிறந்தது தெரியல, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் 3 மாதம்ன்றது போயிடுச்சு. அதே போல தான் அடுத்த 3 மாதமும் போயிடுச்சா. ஜூன் முடிஞ்சதா அடுத்த 3 மாதமும் போயிடும். அடுத்து குரூப் 2 எக்ஸாம் வந்துடும். குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த 2 மாதத்தில் குரூப் 4 எக்ஸாமும் முடிஞ்சிடும், ஓகேவா. தயவு செஞ்சு சொல்கிறேன், படிங்க, டெஸ்ட்டு போட்டு பாருங்க, ஓகேவா. ஸோ டெஸ்ட்டை ஒன்று இது வரைக்கும் யாரும் எழுதியோ தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, நம்ம ஏன்னா நம்ம வீக்லி ஷெட்யூல் போட்டு நம்ம ஓகே இந்த வீக்காக இந்த ஷெட்யூல்லாம் படிச்சுட்டு வாங்க, இந்த சிலபஸ்லாம் படிச்சுட்டு வாங்க நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ டெஸ்ட் ஒன்று நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கேன், நான் டெஸ்ட் ஒன்றுலாம் போட்டு பார்க்கல அப்படின்றவங்க பிரச்சனையே கிடையாது, ஓகேவா. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. டெஸ்ட் 1ன்றது என்னது, பொதுத்தமிழில் அழகு 1, ஓகேவா. இலக்கணம் பகுதி, அதில் எழுத்து சொல். ஓரளவு நீங்கள் படிச்சிருப்பீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஓரளவு நீங்கள் சிலபஸ் முடிச்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் டெஸ்ட் இன்னும் போட்டு பார்க்கலாம். தயவு செஞ்சு அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி டக்குன்னு ஒரு ஆன்சர்ன்றது ஒரு டெஸ்ட்ன்றது போட்டு பார்த்துருங்க. ஒரு மணி நேரம் தான், ஓகேவா. போட்டு பார்த்துட்டீங்களா, அடுத்த டெஸ்ட் நம்பர் 2, ஓகேவா. டெஸ்ட் நம்பர் 2க்கு வாங்க. அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 2 உடைய கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெஸ்ட்ன்றதை போட்டு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பருக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டான வீடியோ கீழே வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, ஓகேவா. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு, இப்போ நீங்கள் உடனே நீங்கள் டெஸ்ட் எழுதினாலும் சரி, நீங்கள் எப்போ டெஸ்ட் எழுதினாலும் சரி, அது உங்களோட விருப்பம். அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ், இப்போ இந்த வீடியோ வருதா, அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கீயும் தனியாக இதே போல் ஒரு வீடியோவில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அது டவுன்லோட் போட்டு நீங்கள் எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் ஓகே அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். அதே போல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, சார் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் என்ன கொடுக்கல அப்படின்றவங்க நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். டெஸ்ட் நம்பர் 1க்கான
ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம என்ன சொல்றது டிஎன்பிசி தேர்வு கழகம்ன்ற இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா, நம்முடைய எம்சிக்யூ டெஸ்ட்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோலாம் அதோட ஒரு 25 கொஸ்டின் மொத்தம் 100 கொஸ்டின்லேயே ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அந்த ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கேட்கக்கூடிய 100 கொஸ்டினை 25 கொஸ்டினாக பிரித்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோன்றது ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்றது நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. சரி, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 25 கொஸ்டினுக்கு மட்டும் டெஸ்ட் 1ல் நான் போட்டிருப்பேன். ஓகேவா, இன்னும் மீதி 75 கொஸ்டின் இருக்குது, அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துடும். அதே சமயத்தில் இன்னைக்கு டெஸ்ட் 2, ஓகேவா, இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட், அதனால் டெஸ்ட் 1ன்றதை போட்டு பாருங்க. சார் நான் டெஸ்ட் 1க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே இல்லையா, நாளைக்கு எல்லாமே வந்துடும். ஓகேவா, டெஸ்ட் 2க்கும் நாளைக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மொத்தமாக கொடுத்துறேன். அது நீங்கள் டிஎன்பிசி தேர்வு கழகம் சொல்லக்கூடிய நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனல் தான், நீங்கள் போய் பார்த்துணும். எனக்கு ஆன்சர் டிஸ்கஷன் வேணும், எக்ஸ்பிளனேஷன் வேணுன்றவங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். இல்லை சார் நான் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டேன், ஆன்சருக்கு என்னன்றதை பார்த்துட்டேன், எனக்கு ஓரளவு ஓகே, எனக்கு ஆன்சர் நான் டெஸ்ட் பண்ணும்போதே ஆன்சருக்கு எல்லாம் பார்க்கும்போதே ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு. அது இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கனால எனக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்றவங்க பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அங்கே போய் தனியாக எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் பார்த்து உங்களுடைய டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகேவா, இல்லை சார் எனக்கு புரியல, ஒரு சில கொஸ்டின்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா ஓகே அப்படின்றவங்க நீங்கள் அந்த வீடியோ தாராளமாக இப்போ பாருங்கள். ஓகேவா, இந்த சேனலில் வராது, நம்முடைய டிஎன்பிசி தேர்வு கழகம் சொல்லக்கூடிய இன்னொரு சேனலில் வரும். ஓகேவாமா, ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 2க்கான கொஸ்டின் பேப்பர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அழகாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதே போல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 1 மணி நேரத்தில் டெஸ்ட் எழுதி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் இருக்கீங்களா பிரச்சனை கிடையாது, ஆனால் போக போக 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுத பழகிடணும். ஓகேவா, அப்போ தான் எக்ஸாம்குள்ளே போகும்போதும் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் டஃபாக வந்தாலும் என்ன பண்ணுவீங்க, ஒரு மணி நேரத்தில் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 100 கொஸ்டின் இருக்கு இல்லையா ஜென்ரல் ஸ்டடீஸில், அதுக்கு ஒரு 2 மணி நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் மேத்ஸ்லாம் இருக்கும், அதில் ஒரு சில கொஸ்டின்லாம் டஃபாக இருக்கும். ஸோ அப்போ கட் ஆஃப் ரீச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் ஒரு சில கொஸ்டின்லாம் எடுத்துக்கும். அப்போ அங்கே நம்ம டைம் சேவ் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா, அதனால் பொறுத்தவரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியுமோ பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி, ஓகேம்மா, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.